வணக்கம். தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் கரூரின் மிக முக்கிய புள்ளியின் வீட்டுக்கே நேரில் சென்று ஸ்டாலின் செய்த செயல் கவனம் ஈர்த்த நிகழ்வு. அப்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் யார் வீட்டுக்கு சென்றார், யாரை சந்தித்தார் என்பது பற்றிய மொழிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 20 நாட்கள் இருக்கும் நிலையில் தேர்தல் களம் அனல் பறந்து வருகிறது. தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடித்து ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என திமுகவும், இந்த முறை எப்படியாவது மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று அதிமுகவும் தீவிரமாக களப்பணியாற்றி வருகின்றனர். அதே சமயம் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜயும் இந்த முறை எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறார். இதனால் கடந்த தேர்தல்களை காட்டிலும் இந்த தேர்தல் சற்று வித்தியாசமானதாக இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த முறை யார் ஆட்சியை கைப்பற்ற போகிறார்கள் என்பதை கணிக்க முடியாமல் இருந்து வருகிறது. அந்த வகையில் முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தீவிரமான பிரச்சார சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு வருகிறார். முதலில் திருவாரூரில் ஆரம்பித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த பிரச்சாரம் அடுத்து திருச்சி மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்தது. அதன்படி நேற்று முன்தினம் கரூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது கரூரில் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேராக கரூர் மாவட்டத்தில் இருக்கும் திமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுகவின் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினருமான கே.சி. பழனிசாமி அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்தார். தற்போது 91 வயதாகும் கே.சி. பழனிசாமி அவர்கள் வயது மூப்பு காரணமாக தற்போது வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார். திமுகவின் மூத்த முன்னோடியான இவர் கடந்த 2004ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக கரூர் மக்களவை தொகுதியிலிருந்து திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதேபோல் 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் சில காரணங்களால் அரசியலிருந்து ஒதுங்கியிருந்த கே.சி. பழனிசாமி அவர்கள் வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார். இந்த நிலையில்தான் கரூர் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் மூத்த முன்னோடியான கேசிபி என்கின்ற கே.சி. பழனிசாமி அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று அவரை சந்தித்து நலம் விசாரித்ததோடு தேர்தல் சம்பந்தமாக அவரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சில ஆலோசனைகளையும் கேட்டு பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்வு அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது. அதோடு கரூர் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தங்களது வீட்டிற்கு நேரில் வந்ததால் கே.சி. பழனிசாமி உள்ளிட்ட அவரது குடும்ப உறுப்பினர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். தேர்தல் சமயம் மட்டுமல்லாது பொதுவாகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதுபோன்ற வெளிமாவட்ட பயணங்களின் போது திமுகவின் மூத்த முன்னோடிகளை அவர்களது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரிப்பது வழக்கம். அந்த வகையில் தற்போது தேர்தல் சமயத்தில் கரூர் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் மூத்த முன்னோடியான கே.சி. பழனிசாமி அவர்களை நேரில் சென்று சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய உயரிய பதவிகள் உயரிய இடங்களுக்கு சென்றாலும் எப்போதும் பழசை மறக்காமலும் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் தரும் வகையிலும் அவர்களது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்து அவர்களிடம் அரசியல் ஆலோசனைகளை பற்றி அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.